ஓம் சக்தி. இயற்கையும் இறையும். இயற்கையை இறையாக கருதி வழிபட வேண்டும். அதனை இறையாக்கிக் கொள்ளக்கூடாது. இயற்கை உங்களுக்கு இரையாகுமானால் அதிகமான இறப்பும் இழப்பும் தான் ஏற்படும். நீங்கள் நினைத்ததை செயல்படுத்தவும் என் அருள் வேண்டும். இயற்கையின் பதமான சூழ்நிலை. உங்களை சுற்றியுள்ள இயற்கை சூழ்நிலை எப்போதும் பதமாகவே இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனாலும் அவ்வப்போது அனல் காற்று வீசுகிறது, குளிர் அடிக்கிறது, கனமழை பொழிகிறது, உஷ்ணம் அதிகரிக்கிறது, இயற்கை சீற்றங்கள் ஏற்படவே செய்கின்றன. அதுபோலவே மனிதன் நல்லவனாக வாழ நினைத்தாலும் அவ்வப்போது பொறாமை, பொச்சரிப்புகள், வம்பு துன்புகள் ஏற்படுகின்றன. அதனால் மனித சீற்றமும் ஏற்படுகிறது. நமக்கிருக்கும் உணர்ச்சிகள் தான் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்றெண்ணிக்கொண்டு மற்றவர்களிடமும் அன்பு, பண்பு, பாசம், பரிவு செலுத்தி வாழ பழக வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.